வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காவிரி கோதாவரியை இணைப்பதுதான் அதிமுகவின் ஒரே குறிக்கோள். நிலையான ஆட்சியை மோடியால் மட்டுமே தர முடியும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் திமுக உறுதியாக உள்ளது. திருவாரூரில் முதற்கட்ட பிரச்சாரத்தை துவக்கிய ஸ்டாலின் பேச்சு. மதுரை மத்திய சிறையிலிருந்து விடுதலையானார் நிர்மலா தேவி. அரசியல் சதி காரணமாக 11 மாதங்கள் ஜாமீன் மறுக்கப்பட்டதாக வழக்கறிஞர் புகார். அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடத்த வேண்டும். தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை தடுக்க பள்ளிக் கல்வித்துறை தீவிரம். கோவில், மசூதி உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களை பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தக்கூடாது. அரசியல் கட்சிகளுக்கு தலைமை தேர்தல் ஆணையம் கடும் எச்சரிக்கை. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால்தான் நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ முடியும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு வேட்பாளர் சரவணனை அறிமுகம் செய்து வைத்தார். இக்கூட்டத்தில் பாமக, பாஜக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சேலம் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் சரவணனை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பாடுபட வேண்டும் என வலியுறுத்தினார். நேரத்திற்கு நேரம் நிறம் மாற்றிக் கொள்ளும் கட்சி திமுக என்றும் பச்சோந்தி கூட நேரம் பார்த்துதான் நிறம் மாறுவதாக அவர் விமர்சித்தார். வாக்கு வங்கி அதிகம் உள்ள கட்சிகளுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ளதாக அவர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். காவிரி கோதாவரியை இணைப்பதுதான் ஒரே குறிக்கோள் என்றும் முதல்வர் பழனிசாமி கூறினார். ஒரு நாடு பாதுகாப்பாக இருந்தால்தான் அந்த நாட்டிலே பல்வேறு தொழில்கள் வளம் பெறும். அதே போல நிலையான ஆட்சி வேண்டும். இன்றைக்கு நிலையான ஆட்சி வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு நல்ல தலைவர் இருந்தால்தான் அது நிலையான ஆட்சியை கொடுக்க முடியும். அதே அப்படி எல்லா அம்சங்களும் பொருந்தியது பாரதிய ஜனதா. ஆகவே இங்க இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து பாரதிய ஜனதா மத்தியிலே ஆட்சிக்கு வர வேண்டும். முதலிலே இந்த நாட்டை காக்க வேண்டும். இன்றைக்கு அண்டை நாடுகள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய இந்தியாவை தாக்கிக் கொண்டிருக்கின்ற நிலையிலே ஒரு வலிமையான தலைமையின் கீழ் இந்த பாரதம் இருக்க வேண்டும். அதே வலிமையான தலைமையின் கீழ் பாரதம் இருந்தால்தான் நாம் நிம்மதியாக வாழ முடியும். அது மிக முக்கியம். நாட்டுடைய பாதுகாப்பு மிக மிக முக்கியம். அந்த பாதுகாப்புக்கு கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா, அதனுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் பழனிசாமி நிலையான ஆட்சியை மோடியால் மட்டுமே தர முடியும் என்றார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கான அம்சங்கள் அதிமுக தேர்தல் அறிக்கையில் உள்ளதாகவும் தற்போது தேர்தல் குறித்து வெளியாகியுள்ளது கருத்து கணிப்பு அல்ல, கருத்து திணிப்பு என அவர் விமர்சித்தார். இன்றைக்கு இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு. 130 கோடி மக்கள் வசிக்கின்ற மிகப்பெரிய பாரதம். இந்த பாரதத்துக்கு நிலையான ஆட்சி தேவை. அப்படி நிலையான ஆட்சியை பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் தருவார் என்று ஒட்டுமொத்த மக்களே தீர்மானித்திருக்கின்றார். தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம். அந்த தேர்தல் அறிக்கையில பல்வேறு அம்சங்களை குறிப்பிட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருப்பதற்கு அந்த தேர்தல் அறிக்கையிலே பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. கடந்த சட்டமன்ற தேர்தலில் நான் எடப்பாடி தொகுதியில் போட்டிக்கிட்டேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும். 42,240 வாக்குகள் வித்தியாசம். ஆனால் என்ன அப்படி சொல்லலையே. சேலம் மாவட்டத்தில் 11 இடத்துல 3 இடம் தான் ஜெயிக்கினாங்க. 11 இடத்துல 10 இடத்துல ஜெயிச்சோம். ஆக கருத்து கணிப்பு எப்படி இருக்குது நீங்க கூட நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே தெரிந்து கொள்ளுங்க. கருத்து கணிப்பை பொறுத்தவரைக்கும் அது கருத்து கணிப்பு இல்ல, கருத்து திணிப்பு. ஆகவே ஒட்டுமொத்த தமிழகத்தில் 39 நாடாளுமன்ற உறுப்பினர், பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற உறுப்பினர் கழகமும் கழகத்தில் கூட்டணி அமைக்கப்பட்ட கூட்டணி வேட்பாளர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார்கள். எந்தவித சந்தேகம் இல்லை.
நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டசபை இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரத்தை துவக்கிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் உறுதியுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது முதல் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை திருவாரூரில் இன்று துவக்கினார். திருவாரூரில் சன்னதி தெருவில் உள்ள தனது வீட்டிலிருந்து பிரச்சாரத்தை துவக்கிய ஸ்டாலின் வீதி வீதியாக நடந்து சென்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். திருவாரூர் இடைத்தேர்தல் திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணனை ஆதரித்து அவர் வாக்கு சேகரித்து வருகிறார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது சிறுமிகளுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்ட ஸ்டாலின் மக்களிடம் கைகுலுக்கி வாக்கு கேட்டார். இதைத் தொடர்ந்து மணக்கால் கிராமத்தில் மகளிர் சுய உதவி குழுவினரிடம் வாக்கு சேகரித்த மு.க.ஸ்டாலின் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு தந்தது திமுக அரசுதான் என்பதை சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து அவர்களிடையே பேசிய மு.க.ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் திமுக உறுதியாக உள்ளதென்றும் குறிப்பிட்டார். இந்த மகளிர் சுயஉதவிக்குழு கலைஞர் அவர்கள் 89 உருவாக்கி அதற்கு பிறகு அது படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கு கம்பீரமாக இருக்கிறது. ஆனா இப்போது கம்பீரமா இருக்குன்னா இல்ல, இந்த ஆட்சியில இல்ல. திமுக ஆட்சி இருந்தப்போ நீங்க எல்லாம் எவ்வளவு சுதந்திரமாக இருந்தீங்களோ, எங்கெல்லாம் வங்கிகளுக்கெல்லாம் நீங்க சென்று கடனை முறையாக பெற்றீங்க, சுழல் நிதி கிடைச்சது, வங்கி கடன் கிடைச்சது, மானியத்தோடு கூடிய கடன் கிடைச்சது. ஆனா இப்போ அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கணும். ஏறக்குறைய 100 தலைப்பில 100 பணிகளை 100 பிரச்சனைகளை மனசுல வச்சுக்கிட்டு அதையெல்லாம் நிறைவேற்றி தரப்போம் உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம். கலைஞர் சொன்னா, திமுக சொன்னா அதை செய்கிறது உங்களுக்கு தெரியும். சொல்லதைத்தான் செய்வோம். அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை முதல் கட்ட தேர்தல் பிரச்சாரம் செய்யும் ஸ்டாலின் 7ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை 2ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார். பிரச்சாரத்தின்போது தேர்தல் நடைபெற உள்ள மக்களவை சட்டசபை தொகுதிகளுக்கு திமுக கூட்டணிக்கு வாக்கு சேகரிக்க உள்ளார். ஆட்சிக்கு வந்தால் அனைத்து விவசாயிகளின் பயிர்க்கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என திமுக தேர்தல் அறிக்கையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கை நேற்று வெளியிடப்பட்டது. கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பேசினார். அப்போது வேளாண் துறைக்கு தனியாக நிதிநிலை அறிக்கை, சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடன்கள் தள்ளுபடி, நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு, கல்விக் கடன் தள்ளுபடி நடவடிக்கை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன. 5 ஏக்கருக்கும் குறைவான நிலம் வைத்திருப்பவர்கள் சிறு குறு விவசாயிகள் என வரையறுக்கப்பட்டிருக்கிறது. எனவே திமுகவின் தேர்தல் அறிக்கை அனைத்து விவசாயிகளையும் திருப்தி செய்யும் வகையில் இருக்காது என்பதால் தேர்தல் அறிக்கையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் சிறு குறு விவசாயிகளின் அனைத்து வகையான பயிர்க்கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என்று வெளியிடப்பட்டிருந்தது. மேலும் தற்போது விவசாயிகளின் கோரிக்கை மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேண்டுகோளை ஏற்று அனைத்து விவசாயிகளின் பயிர்க்கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என திமுக தேர்தல் அறிக்கையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிர்மலா தேவிக்கு அவரது சகோதரர் விருதுநகர் நீதிமன்றத்தில் ஜாமீன் கொடுத்த நிலையில் மதுரை மத்திய சிறையிலிருந்து இன்று விடுதலை செய்யப்பட்டார். மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்ததாக தொடுக்கப்பட்ட வழக்கில் 11 மாதங்களுக்கு மேலாக சிறையில் இருந்த நிர்மலா தேவிக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஜாமீன் வழங்க உத்தரவிட்டது. அதில் 2 ஜாமீன்தாரர்களில் ஒருவர் ரத்த சொந்தமாகவும் ஒருவர் குடும்ப நண்பராகவும் 10,000 ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் அடங்கியவராக இருக்க வேண்டும் என்றும் நீதிபதி தண்டபாணி உத்தரவிட்டார். உத்தரவை ஏற்று விருதுநகர் நீதிமன்றத்தில் நிர்மலா தேவியின் மூத்த சகோதரர் ரவி மற்றும் குடும்ப நண்பர் ஒருவரும் ஜாமீன் கொடுத்து நீதிமன்ற உத்தரவை பெற்றுக் கொண்டனர். இதையடுத்து மதுரை மத்திய சிறையிலிருந்து இன்று நிர்மலா தேவி ஜாமீனில் விடுதலையானார். ஊடகங்களுக்கு பேட்டியளிக்க அவருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அரசியல் சதி காரணமாக 11 மாதங்கள் ஜாமீன் மறுக்கப்பட்டதாக நிர்மலா தேவி வழக்கறிஞர் புகார் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை முன்கூட்டியே ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடத்த வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் பொதுவாக பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை கல்வி ஆண்டு தொடக்கத்தில் ஜூன் மாதம் மேற்கொள்வதே வழக்கம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அரசு பள்ளிகளில் சேர்க்கையை தொடங்குவதற்கு முன்பே தனியார் கல்வி நிறுவனங்கள் ஏப்ரல் இறுதிக்குள் மாணவர் சேர்க்கையை முடித்து விடுவதால் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தனியார் பள்ளிகளில் சேர்த்து விடுவதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே அடுத்த கல்வியாண்டு முதல் அரசு பள்ளிகளில்
மழலையர் வகுப்புகள் தொடங்கி +2 வரையுள்ள அனைத்து வகுப்புகளுக்கும் மாணவர் சேர்க்கையை ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என கூறப்பட்டுள்ளது. மாணவர்களை பள்ளிகளில் சேர்க்கும்போது அனைத்து சான்றிதழ்களையும் பெற வேண்டிய அவசியமில்லை என்றும், மாணவர் சேர்க்கையை கல்வி தகவல் மேலாண்மை இணையதளத்தில் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள ஊடக கண்காணிப்பறை மற்றும் கட்டுப்பாட்டு அறையை மாவட்ட தேர்தல் அதிகாரி பிரகாஷ் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களவைத் தேர்தல் நடைபெறுவதால் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதாகவும், அதன்படி தேர்தல் செயல்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வாகனங்கள் இந்த ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு டெடிகேட்டட் வெஹிக்கிள் கொடுத்திருப்போம். அந்த வெஹிக்கிள் எல்லாமே ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்டு அந்த வெஹிக்கிள் இந்த நிமிஷம் எங்க நின்றுட்டு இருக்குது, எங்கெங்க மூவ் ஆயிட்டு இருக்குது அப்படிங்கிறது வரைக்கும் ட்ராக் பண்றது கூட நீங்க கண்ட்ரோல் ரூம்ல பாத்தீங்க. ஸோ குறிப்பிட்ட ஒரு பகுதியிலேயே அந்த வண்டி நின்றுட்டு இருக்கா அல்லது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல தொடர்ந்து ரவுண்ட்ஸ் வந்துட்டே இருக்காங்களா அப்படிங்கிற கண்டினியூஸ் ரியல் டைம் லாக் டெய்லி பேசிஸ்ல மினிட் டு மினிட் பேசிஸ்ல நாங்க அதைய அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம். தேர்தல் பிரச்சாரத்தின் போது வேட்பாளர்கள் பயன்படுத்தும் 208 பொருட்களுக்கான விலைப்பட்டியலை தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள உத்தரவில், நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் 70 லட்சம் ரூபாய் வரையிலும், சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்கள் 28 லட்சம் வரையிலும் தங்கள் தொகுதிக்கு செலவு செய்து கொள்ளலாம் என கூறப்பட்டுள்ளது. இதேபோல் 208 பொருட்களுக்கும் விலை நிர்ணயம் செய்து தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி மட்டன் பிரியாணி 200 ரூபாய்க்கும், சிக்கன் பிரியாணி 180 ரூபாய்க்கும், காலை மாலை உணவுகள் 100 ரூபாய்க்கும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. குளிர்பானங்கள் 75 ரூபாய்க்கும், இளநீர் 40 ரூபாய்க்கும், 1 லிட்டர் தண்ணீர் 20 ரூபாய்க்கும் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வேட்பாளர்களுக்கு அளிக்கும் பொன்னாடை 150 ரூபாய்க்கும், பூனம் புடவை 200 ரூபாய்க்கும், டி ஷர்ட் 175 ரூபாய்க்கும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 8 மணி நேரத்திற்கு தொழிலாளர் செலவு 450 ரூபாயும், பிரச்சார வாகன ஓட்டுநர்களுக்கு 695 ரூபாய் வரை செலவு செய்யலாம் என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. பட்டாசு செலவுக்கு 600 ரூபாயும், வரவேற்புக்கு பயன்படுத்தப்படும் மேளத்திற்கு 4500 ரூபாயும் நிர்ணயம் செய்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மண்டபம் வாடகை 2000 முதல் 6000 வரையிலும், 5 ஸ்டார் ஏசி அறைகள் 9300 ரூபாய்க்கும், 3 ஸ்டார் ஏசி அறைகள் 5800 ரூபாய்க்கும் விலை நிர்ணயித்து தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கோவில், மசூதி உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களை தேர்தல் பரப்புரைக்காக பயன்படுத்தக்கூடாது என தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. 17வது மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் 11ஆம் தேதி தொடங்கி மே 19ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையில் ஏப்ரல் 18ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் சட்டவிரோதமாக அதிக அளவில் பணம் செலவிடப்படும் தொகுதிகளை கூடுதல் கவனம் செலுத்தி கண்காணிக்க தேர்தல் ஆணையம் ஏற்கனவே முடிவு செய்துள்ளது. மேலும் மார்ச் 15ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் தேர்தலுக்காக சட்டவிரோத பணப்புழக்கம் நடைபெறுவதை தடுப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதனிடையே சபரிமலை ஐயப்பன் பெயரால் வாக்கு வேட்டை நடத்தக்கூடாது என கேரள தலைமை தேர்தல் அதிகாரி எச்சரிக்கை விடுத்துள்ளார். புல்வாமா தாக்குதல் தொடர்பாக பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் முன்வைத்து தேர்தல் பரப்புரை செய்யக்கூடாது என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் கோவில், மசூதி உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களை பரப்புரைக்காக பயன்படுத்தக்கூடாது என அரசியல் கட்சிகள் மற்றும் மத தலைவர்களிடம் தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. பல்வேறு சமூகத்தினரிடையே வன்முறையை தூண்டும் வகையில் அமையும் என்பதால் இந்த கட்டுப்பாட்டு விதிக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் மசூதிகளில் தேர்தல் பரப்புரை மேற்கொள்வதை சிறப்பு அதிகாரிகள் மூலம் கண்காணிக்க வேண்டும் என பாஜக சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த புதிய கட்டுப்பாட்டை தேர்தல் ஆணையம் விதித்துள்ளது. இந்த அறிவிப்பை வேட்பாளர்களுக்கு அறிவுறுத்தும்படி அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணையம் மீண்டும் கடிதம் அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் 7 மண்டலங்களைச் சேர்ந்த தற்காலிக பணியாளர்கள் 37 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அண்ணா பல்கலைக்கழக சிண்டிகேட் குழு கூட்டத்தில் நடத்திய ஆலோசனைக்கு பின்னர் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 2017-2018 ஆண்டில் தேர்வுகளில் முறைகேடில் ஈடுபட்டதால் 37 பேர் மீது
நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு விடைத்தாள்களை மாற்றி வைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் துணைவேந்தர் சூரப்பா தலைமையில் நடைபெற்ற சிண்டிகேட் கூட்டத்தில் ஒப்புதல் பெறப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. 2017-2018 ஆண்டுகளில் நடைபெற்ற செமஸ்டர் தேர்வுகளில் விடைத்தாள் முறைகேட்டில் ஈடுபட்டது அம்பலமானது குறிப்பிடத்தக்கது. இதில் ஊழியர்கள், பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள், முன்னாள் பேராசிரியர்கள் என மேலும் 30 பேருக்கு தொடர்பிருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மேலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. மோடி அரசு நாட்டு மக்களை ஏமாற்றி வருவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சித்து வாரிசு அரசியல் குறித்து பிரதமர் மோடி தனது வலைதள பக்கத்தில் கட்டுரை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து வாரணாசியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா, கடந்த 5 ஆண்டுகளில் அனைத்து அமைப்புகள் மீதும் பாஜகவும் பிரதமர் மோடியும் தாக்குதல் நடத்தியுள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்திய மக்களை மோடி அரசு ஏமாற்றி வருவதாக விமர்சனம் செய்த அவர், மக்கள் அனைவரையும் இழிவாக பேசுவதை மோடி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தேர்தலில் போட்டியிட தகுதி இல்லாதவர்கள் யார் என்பதை தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. மத்திய மாநில அரசு மற்றும் அரசு நிறுவனங்களில் ஆதாயம் பெறும் பதவியில் இருப்பவர்கள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பவர்கள் அல்லது அவ்வாறு ஏதேனும் நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டவர்கள் போட்டியிட முடியாது. திவாலானவர் என்று அறிவிக்கப்பட்டவர்கள், ஏதேனும் வெளிநாட்டு குடியுரிமையை பெற்றவர்கள், நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்ட ஏதேனும் ஒரு சட்டத்தால் தகுதி இழந்தவர்கள், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 8 கீழ் சில குறிப்பிட்ட குற்றங்களுக்காக தண்டனை பெற்றவர்கள் போட்டியிட முடியாது. இதேபோல் ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு தகுதி இழந்தவர்கள், லஞ்சம் அல்லது அரசுக்கு எதிராக துரோகம் செய்ததால் பதவி நீக்கம் செய்யப்பட்டவர்கள், வேட்புமனு தாக்கல் செய்யும் நாளில் அரசுடன் ஒப்பந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளவர்கள், ஏற்கனவே நடைபெற்ற தேர்தலில் தேர்தல் செலவு கணக்குகளை தாக்கல் செய்ய தவறியவர்கள், வேறு ஏதேனும் குற்றங்களுக்காக 2 ஆண்டுகளுக்கு குறையாமல் சிறை தண்டனை அளிக்கப்பட்டவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய தகுதி இல்லாதவர்கள் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தாம் திருப்பூர் மக்களவை தொகுதி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அனைவருக்கும் 10 லிட்டர் சாராயம் வழங்குவேன் என சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் அறிவிப்பு செய்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். ஈரோடு பனியன் தொழிற்சாலையில் தையல்காரராக பணிபுரிந்து வருபவர் ஷேக் தாவூத். இவர் திருப்பூர் மக்களவை தேர்தல் அதிகாரியிடம் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாம் மக்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டால் ஏழை பெண்களுக்கு 10 சவரன் தங்க நகை மற்றும் 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்றும், அனைவருக்கும் மாதந்தோறும் 10 லிட்டர் சாராயம் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு செய்தார். ஒரு 15 கோரிக்கையாக வைத்திருக்கிறேன். ஒன்று, குடும்ப தலைவிக்கு மாதம் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் அரசாங்கத்திடமிருந்து நிச்சயமாக பெற்றுத் தருவேன். அதே போல் குடும்பத்தில் உள்ள தவறுக்காக சொல்ல வரவில்லை, அனைவரும் மருந்துக்காக சாப்பிடுவதற்குரிய பிராந்தியை, ஒரிஜினல் சுத்தமான பிராந்தியை பாண்டிச்சேரியிலிருந்து இறக்குமதி செய்து குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் 10 லிட்டர் பிராந்தி மாதம் ஒன்றுக்கு வழங்கப்படும், கண்டிப்பாக வழங்கப்படும். குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு நிச்சயமாக அரசாங்க வேலை கொடுக்கப்படும். மக்களவைத் தேர்தலில் மக்கள் அச்சமின்றி வாக்களிக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சென்னை ராயப்பேட்டையில் ராணுவ அணிவகுப்பு நடைபெற்றது. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளதை ஒட்டி துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணிக்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வாக்குச்சாவடி பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்களவைத் தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க ஊக்குவிக்கும் வகையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினருடன் துணை ராணுவ படையினர் இணைந்து கொடி அணிவகுப்பு நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் காவல் உதவி ஆணையர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் துணை ராணுவ மற்றும் காவல்துறையினர் பங்கேற்ற கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. முக்கிய காரணமே மக்கள் எந்தவித பீதியும் இல்லாம, எந்த ஒரு கவலையும் அச்சமும் இல்லாம அவங்க அவங்களோட வாக்களிப்பை, அவங்களோட ரைட்ஸை உறுதிப்படுத்தணும். மக்கள் எந்த வகையிலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காவல்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுத்திருக்கு. தேவையான அளவுக்கு காவல் நண்பர்களும் வந்திருக்கிறார்கள், சிஆர்பிஎஃப்லும் வந்திருக்காங்க. அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த அணிவகுப்பு. சிஆர்பிஎஃப் 806 அந்த பிரிவிலிருந்து 80 பேர் வந்திருக்காங்க.
எத்தனை பேட்ச் சார்? ஒரு பேட்சுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க? இல்லை, நமக்கு இது வந்திருக்கிற இந்த ஸ்ட்ரென்த்தோட ப்ளஸ் எங்களோட ராயப்பேட்டை ரேஞ்சும் சேர்ந்து நாங்கள் இந்த மார்ச் பாஸ் பண்ணுறோம். சென்னையில் பல இடங்களில் இதே மாதிரி சென்னையில் பல இடங்களில் நடக்குது. ஒவ்வொரு எந்த இடத்துல வந்து எலெக்ஷன் நடக்குதோ அங்கே எல்லா இடத்துலையும் நடக்குது. மக்களவைத் தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரசுக்கு சைக்கிள் சின்னம் ஒதுக்கியதற்கு சமாஜ்வாடி கட்சி எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. வரும் மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைத்துள்ளது. இக்கட்சிக்கு தஞ்சை தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக சமாஜ்வாடி கட்சியின் மாநில நிர்வாகி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவை சந்தித்து புகார் மனு அளித்தனர். அந்த மனுவில் இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களில் சைக்கிள் சின்னத்தில் சமாஜ்வாடி கட்சி போட்டியிட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள தமிழக மாநில காங்கிரஸ் கட்சிக்கு சைக்கிள் சின்னம் ஒதுக்கப்பட்டதில் பாரபட்சம் காட்டப்பட்டதாக தங்கள் கட்சி சந்தேகிக்கிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 2010 ஆண்டிலேயே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கலைக்கப்பட்டுவிட்டது என்றும் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட அக்கட்சிக்கு தகுதி கிடையாது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் சமாஜ்வாடியின் சைக்கிள் சின்னத்தை தமிழ் மாநில காங்கிரசுக்கு ஒதுக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மனு அளிக்கப்பட்டது. சர்வதேச சிட்டுக்குருவிகள் தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளாக அழிந்து வருவதாக கூறப்படும் சின்னஞ்சிறு பறவையை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்ப்போம். மனிதர்களுடன் இயல்பாக பழகக்கூடியதும் மனிதர்கள் வாழும் இடங்களிலேயே அவர்களுக்கு எந்த தொந்தரவும் தராமல் கூடுகட்டி வசிப்பது சிட்டுக்குருவிகளின் இயல்பாகும். எப்போதும் கீச் கீச் என்ற சத்தத்துடன் அங்கும் இங்கும் பறந்து செல்லும் அவற்றின் அழகே தனி. கேட்க கேட்க சலிக்காத ஓசைதான் இந்த சிட்டுக்குருவியின் குரல். பன்னெடும் காலமாக மனிதர்களோடு ஒன்றி பழகிவிட்ட ஒரு அற்புதமான உயிரினம் சிட்டுக்குருவி. தமிழ் திரைப்பாடல்களில் சிட்டுக்குருவிக்கு தனி இடம் உண்டு. நிலவுக்கு அடுத்தபடியாக பாடல்களில் அதிகம் இடம்பெற்ற பேசுபொருள் சிட்டுக்குருவிதான். சோகத்தில் ஆழ்ந்திருப்போருக்கும் சுதந்திரமாக சுற்றித் திரிய ஆசைப்படுவோருக்கும் சிட்டுக்குருவியிடம் பதில் உண்டு. வீட்டின் மூலைகள், உத்திரம், வாயிற்கதவு, தோட்டங்கள் என ஆங்காங்கு கூடுகட்டி வாழ்ந்த சிட்டுக்குருவி இனம் நிலம் நீர் மாசு காரணமாக கடந்த 20 ஆண்டுகளாக பேரழிவை சந்தித்து வருகிறது. குறைந்து போன கிராமங்கள், அதிகரித்து வரும் நகரமயமாக்கல் போன்றவை சிட்டுக்குருவியின் வீழ்ச்சிக்கு காரணம் என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். செல்போன்கள் வருகையால் சிட்டுக்குருவிகள் பேரழிவை சந்தித்ததாக கூறப்பட்டாலும் அறிவியல் பூர்வமாக அவை நிரூபிக்கப்படவில்லை. சிட்டுக்குருவிகள் காடுகளில் இருந்து ஊருக்குள் வந்தவை என கூறும் ஆய்வாளர்கள் கூடுகட்ட இடமின்மை, வாகன போக்குவரத்து, இரைச்சல் போன்ற காரணிகளால் முட்டைகள் பொரியாமல் போனதால் மீண்டும் அவை காட்டுக்கே திரும்பிவிட்டதாக தெரிவிக்கின்றனர். விவசாயத்தின் வழிகாட்டியாகவும் விவசாயிகளின் உற்ற நண்பனாகவும் திகழ்ந்து வரும் சிட்டுக்குருவி இனத்தை அறிவியல் வளர்ச்சி என்ற பெயர்களில் பறிகொடுத்து விட்ட நிலையில் சிட்டுக்குருவி இனத்தை பாதுகாக்கும் வகையிலும் அது தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 20ஆம் தேதி உலக சிட்டுக்குருவிகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. மனிதர்கள் இல்லாத உலகில் பறவைகளால் வாழ முடியும். ஆனால் பறவைகள் இல்லாத உலகில் மனிதனால் ஒருபோதும் வாழ இயலாது என்பதே பறவை இயலின் தந்தை சலீம் அலியின் உண்மையான வார்த்தை. எனவே இயற்கையையும் பறவைகளையும் பாதுகாப்போம். காஞ்சிபுரம் அருகே சுகப்பிரசவத்தின் போது குழந்தையின் தலை மட்டும் துண்டாகி வெளியே வந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஆவடியை சேர்ந்த தியாகராஜனின் மனைவி பொம்மி முதல் பிரசவத்திற்காக கல்பாக்கம் கடலூர் காலனியில் உள்ள அவரது தாயார் வீட்டுக்கு சென்றிருந்தார். நேற்று நள்ளிரவு பிரசவ வலி ஏற்பட்டதால் அருகில் உள்ள கூவத்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மருத்துவமனையில் மருத்துவர் இல்லாததால் செவிலியர் ஒருவர் பிரசவம் பார்த்ததாக கூறப்படுகிறது. அப்போது குழந்தையின் தலை மட்டும் துண்டாகி வெளியே வந்தது. குழந்தையின் உடல் தாயின் வயிற்றுக்குள் சிக்கிக் கொண்டதை அடுத்து அவர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு தாய்க்கு அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் செவிலியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொம்மியின் உறவினர்கள் குவிந்ததால் கூவத்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது.
என் பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு கூத்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போன பிறகு முதல்ல அட்டெல்லாம் இல்லைன்னு சேர்க்க மாட்டேன்னாங்க. அப்புறமேட்டுக்கு அவங்க யாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. சரி பாருன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி சரி குழந்தை பிறந்துடும் இன்னிட்டு அவங்க இருந்தாங்க. குழந்தை பிறகு நாங்களும் இன்னும் ஒரு 7 மணிக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்புறமேட்டுக்கு எங்கள் ஓரட்டி போய் பார்த்துட்டு பிறகு குழந்தை தலை புட்டி எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஓடு அவள் கட்சி ஆயிடுறா, நானும் கட்சி ஆகிட்டு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி அப்புறமேட்டுக்கு ஆம்புலன்ஸ்ல ஏற்றாங்க சார். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.